Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th standard commerce unit 3 service businessesல இருக்க chapter 10 RBI. RBIயோட first part வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை வந்து பார்த்துடுங்க. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு மெயின் கேட்டகரியாக வந்துட்டு 3 டைப்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லீடர்ஷிப், ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ரொமோஷ்னல். சரிங்களா? ஸோ இப்போது இந்த லீடர்ஷிப் அண்ட் ப்ரொமோஷ்னல் இது ரெண்டுத்தையும் ஒரு வீடியோலையும் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக ஒரு வீடியோலையும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக போகும், அதனால இது செப்பரேட் வீடியோலையும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் லீடர்ஷிப் அண்ட் ப்ரொமோஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது RBI தான் வந்துட்டு ஹெட் ஆஃப் ஆல் தி கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ அது வந்து எந்த மாதிரி லீடர்ஷிப் வந்து மேக் பண்ணுது அண்ட் எப்படிலாம் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுது அதுக்கு கீழே இருக்க பேங்க்ஸ் எல்லாத்தையும் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் இந்த லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் இன் ஜென்ரல் எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே ட்ரெடிஷ்னலாக என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் ப்ரமோஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரமோஷ்னல்னால் வந்துட்டு பேங்க்ஸ் செக்டாரை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது ரூரல் ஏரியாஸில் அந்த மாதிரி. அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன வேஸ் வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்துட்டு அவங்க எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம் பேங்கிங் செக்டாரை அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் ப்ரமோஷ்னல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன். India being the fastest growing economy in the world, India is expected to play a major role in the world affairs by many countries. ஸோ இப்போது இந்தியா வந்துட்டு வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரியாக வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற கண்ட்ரிஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்துட்டு வேர்ல்டு அஃபேர்ஸில் இன்னமும் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ RBI பீயிங் த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் யார் ஹெட் அப்படின்னா RBI தான். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேஸ் டு பி அ பார்ட் ஆஃப் குளோபல் இன்ஸ்டிடியூஷன். இட் ஹேஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த குவாலிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ அதோட டியூட்டி என்ன, இந்தியாவில் இருக்க பேங்க்ஸோட சைஸ் அண்ட் குவாலிட்டியை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. லைக் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்க பேங்க்ஸ் மாதிரி இதையும் க்ரோ பண்ண வைக்கிறது இவங்களோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. சச் ஃபங்க்ஷன்ஸ் கெட் ப்ராமினன்ஸ் இன் கரண்ட் சினாரியோ. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ கரண்ட் சினாரியோவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ப்ராமினன்ஸ்னால் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷனில் இருக்க பாயிண்ட், இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ RBI தான் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது RBI வந்துட்டு. In order to maintain consistency and harmony with international banking standards, the RBI is associated with. In order to maintain consistency அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான ஒரு தன்மை, அதுக்கப்புறம் ஹார்மனி, நல்லிணக்கம், இதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் ஸ்டாண்டர்ட்ஸோட அப்படின்றதுக்காக RBI வந்து சில கமிட்டிஸ் கூட வந்து அசோசியேட் ஆகிருக்கு. அந்த கமிட்டிஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். RBI இஸ் அசோசியேட்டட் வித் பேசில் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் BCBS சுவிட்சர்லாண்ட் சின்ஸ் 1997. 1997லேருந்தே இது வந்து அவங்க கூட கொலாபரேட் ஆகியிருக்கு. RBI ரெப்ரசன்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD. ஸோ இந்தியா லெவலில் RBI தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த IBRD. வேர்ல்ட் பேங்க் IBRD தான் வந்துட்டு வேர்ல்ட் பேங்க்கோட நேம். இப்போது இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க் இருக்குல்லையா, அந்த மாதிரி உலகத்தோட
வேர்ல்டு பேங்க் எல்லா பேங்க்குக்கும் ஹெட் ஆஃப் த பேங்க் தான் வந்து இந்த ஐபிஆர்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF இவங்க கூடயும் வந்துட்டு டைப் வச்சுருக்கு ஆர்பிஐ, இன் விச் இந்தியா இஸ் அ மெம்பர் சின்ஸ் December 27, 1945. 1945 வந்துட்டு IMF கூட மெம்பர்ஷிப்பில் ஆர்பிஐ வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ ஆர்பிஐ தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்க பேங்கிங் சிஸ்டமோட ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர். த ப்ராட் கைட்லைன்ஸ் ஃபார் ஆல் பேங்கிங் ஆப்ரேஷன் இன் அ கண்ட்ரி ஆர் ஃபார்முலேட்டட் பை ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ தான் வந்துட்டு எல்லா கைட்லைன்ஸ் அப்புறம் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு செய்கிறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். தி கைட்லைன்ஸ் அண்ட் ஆல் பேங்கிங் ஆப்ரேஷன் ஆர் ஃபார்முலேட்டட் பை ஆர்பிஐ. த ஆர்பிஐ ஹேஸ் அ பவர் டு இஷ்யூ லைசன்ஸ். அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான பவர் வந்து இருக்குது. ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு லைசன்ஸ்டு பேங்காக இருக்கணும். ஸோ அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா ஆர்பிஐக்கு இருக்குது. கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸையும் வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஸ் வந்து ஆர்பிஐ தான் பண்ண முடியும் அண்டர் தி ஆர்பிஐ ஆக்ட் 1934 அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இந்த ஆக்ட் கீழே தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இட் கண்டக்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் the commercial banks and calls for the returns and other necessary information from them. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கமர்ஷியல் பேங்க்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அவங்கள வந்து ரிட்டர்ன்ஸ் ஏதாவது வந்து பெண்டிங் டெப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்கள கால் பண்ணுவாங்க. லைக் நோட்டீஸ் வந்து கொடுத்து அவங்கள வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் தெம், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஆர்பிஐ தான் வந்து கொடுப்பாங்க இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட் மானிட்ரி அத்தாரிட்டி. ஸோ மானிட்ரி அப்படின்னா வந்துட்டு மணி தான். அண்ட் மானிட்ரி அத்தாரிட்டி இந்த சென்ஸ் நோட் இஷ்யூ இது எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்பிஐ ஃபார்முலேட்ஸ், implements and monitors the monetary policy of the country in order to maintain price stability, controlling inflationary rates and economic growth. So formulates அப்படின்னா வந்துட்டு create or prepare methodically, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறது தான் வந்து ஃபார்முலேட். இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து செயல்படுத்துறது, அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்ட். அண்ட் மானிட்டர் த மானிட்டரி பாலிசிஸ். மானிட்டரினா கண்காணிக்கிறது, சரிங்களா? ஸோ எல்லா மணி ரிலேட்டட் பாலிசிஸையும் வந்துட்டு இந்த ஃபார்முலேட், இம்ப்ளிமெண்ட் அண்ட் மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான். இன் ஆர்டர் டு, எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னா டு மெயின்டைன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா வந்து விலையோட ஸ்டெபிலிட்டி, அது வந்து சீராக இருக்கா, ஒரு ஸ்டடினஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸு. இன்ஃப்ளேஷனரினா வந்துட்டு பணவீக்கம், இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு யார் வந்து மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னா ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தி எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஆல்சோ மெயின்டைன்ட் பை தி ஆர்பிஐ. ஸோ பேங்க் தான் வந்து என்ன, நர்வ் சென்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்போது ஒரு கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, ஒரு எக்கனாமிக் க்ரோத் கொடுக்கறதுக்கு பேங்கிங் அப்படின்றது வந்து முக்கியம். அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து மானிட்ரி அத்தாரிட்டி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் அட்வைசஸ் டு கவர்மெண்ட் கன்சர்னிங் அக்ரிகல்ச்சுரல் ஃபினான்ஸ். ஸோ அட்வைஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் ஃபினான்ஸ், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், for implementing plans and legislation affecting banking and credit and international finance. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறதா இருந்தாலோ, இல்லை ஒரு ரிசோர்ஸஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லை புதுசாக வந்து ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் இது எதுவுமே வந்து பேங்கிங்கை அஃபெக்ட் பண்ணாமல், க்ரெடிட்டை அஃபெக்ட் பண்ணாமல், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ஆர்பிஐயோட ஒர்க். அதுக்காக யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சுரல் ஃபினான்ஸ்க்கோ ரிசோர்ஸ் மொபிலைசேஷனுக்கோ வந்து இவங்க அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ்னால் வந்து லைக் ஒரு மெஷர்மெண்ட் தான்.
அது வந்து நியூமெரிக்கலாக இருக்கலாம், இல்லை அதர் மெஷரபிள் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், எதை வேணால் நம்ம மெஷர் பண்ணலாம். ப்ராட் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் சச்சஸ் எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ப்ரைஸ் லெவல், இதெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது வந்து ஆர்பிஐயோட ஒர்க். ப்ரொடக்ஷன் லெவல், கிரெடிட் சைக்கிள், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸாக யார் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து மானிட்டரிங் ஆல் தீஸ் லெவல்ஸ். எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு அச்சீவ் தி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் growth. The Board of Financial Supervision, a committee of Central Board of Directors of RBI, meets at least once in a month. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க, இந்த கமிட்டியில் இருக்கவங்க. to closely monitor all these current developments in a country. ஸோ இந்த கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறதுக்காக இவங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க, லைக் மீட்டிங்ஸ் மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ். புதுசாக ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துச்சு அப்படின்னா உடனுக்குடனே அதை வந்து சேலஞ்சஸை வந்து அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பதில் கொடுப்பாங்க. ப்ராம்ப்ட்லினா வந்துட்டு வித் லிட்டில் ஆர் நோ டிலே, ப்ராம்ப்ட்லி உடனடியாக வந்து ரெஸ்பாண்ட் வந்து கொடுப்பாங்க. whenever changes arose before Indian banking system, RBI promptly attend them by issuing master circulars and by organizing committee to analyze, review and strengthen Indian banking. ஸோ ஏதாவது புதுசாக ஒரு சேலஞ்சஸ் வருது இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்க்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு மாஸ்டர் சர்க்குலர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு கமிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து நிறைய அனலைசிஸ், ரிவ்யூஸ், அப்புறம் எப்படிலாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இந்தியன் பேங்கிங்கை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. A wealth of information can be found in every master circular. அப்படி பண்ணும்போது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். இன் எவ்ரி மாஸ்டர் சர்க்குலர் அண்ட் கமிட்டி ரிப்போர்ட். மாஸ்டர் சர்க்குலர் எடுத்து பார்க்கும்போதோ இல்லை கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போதோ அதில் வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கோபாலகிருஷ்ணன் கமிட்டி ஆன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இது வந்து 2010 எலக்ட்ரானிக் பேங்கிங் பெருசாக வளர்ந்து வரும்போது இப்படி ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணி எப்படி பேங்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் மாதிரி ஒன்று பண்ணாங்க, ஒரு அனலைசிஸ் பண்ணாங்க. அதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட கமிட்டி தான் இந்த கோபாலகிருஷ்ணன் கமிட்டி ஆன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து போயிடலாம். நர்ச்சரிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அமாங் த பப்ளிக். ஸோ பப்ளிக் கிட்ட பேங்கிங் ஹேபிட்ஸ், பேங்கிங்னா என்ன, பேங்க் நம்ம டெபாசிட் வச்சுருந்தோம், நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பப்ளிக்கு சொல்லி கொடுக்கறது ஆர்பிஐயோட வேலை. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆர்பிஐ டு மெயின்டைன் த பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் இன் பேங்கிங் சிஸ்டம். இட் ப்ரொடெக்ட்ஸ் the depositor interest and aims at providing cost effective banking system. ஸோ ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் பேங்கிங் சிஸ்டம் கொடுக்க முடியும், டெபாசிட்டருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும், அப்படி எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனிங் தான். இன் ஆர்டர் டு இன்க்ளூட் மோர் பீப்புள் டு அவைல். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து பேங்கிங் சர்வீஸில் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்ற ஒரே எய்ம் தான். இட் ஹேஸ் ஆல்சோ டேக்கன் அப் த டாஸ்க் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் பேங்கிங் சிஸ்டம் டெரிட்டோரியலி அண்ட் ஃபங்க்ஷனலி டு அன்பேங்க்ட் ஏரியாஸ். டெரிட்டோரியலின்னு அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக், ஒரு லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அன்பேங்க்டு ஏரியாஸில் பேங்கிங் சிஸ்டமை கொண்டு போகணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட, இந்த ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷனோட மோட்டோ. நெக்ஸ்ட், கிரீவியன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர். கிரீவியன்ஸ்னால் வந்துட்டு குறைகள். இப்போது மற்ற பேங்க் கிட்ட கஸ்டமராக ஒரு குறை இருக்குது, என்னோடய பேங்க் வந்து இந்த தப்புலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டைரெக்டாக பேங்க் கிட்ட போய் அதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னா ஆர்பிஐயில் பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இன் 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸ். இந்த
ஓம்பட்ஸ்மேன்ஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் இஸ் அ ஸ்பீடி அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் ஃபோரம் ஃபார் ரிசொல்யூஷன் ஆஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். அங்கே வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிலேட்டிங் டு சர்டைன் சர்வீஸ் ரெண்டர்ட் பை பேங்க்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்பெசிஃபைட் ஆஸ் ப்ரியாரிட்டி செக்டார் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்டார். ப்ரியாரிட்டினா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. த லோன்ஸ் ஆஃப் ஆல் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பர்சன்டேஜ் ஆஃப் லோன்ஸ் டு ப்ரியாரிட்டி செக்டார். ஸோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் லோன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பை ஆல் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் அவங்க கொடுத்தே ஆகணும். இட் ஒர்க்ஸ் இன் க்ளோஸ் அசோசியேஷன் வித் நபார்ட். நபார்ட்னா வந்துட்டு நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 12 ஜூலை 1982 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ இந்த நபார்ட் கூட சேர்ந்து தான் ஆர்பிஐ வந்து ஒர்க் பண்ணுது ஃபார் கிவிங் அக்ரிகல்ச்சரல் லோன் ஃப்ரம் ஆல் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ். Next, promotion of small scale industries. Micro, small and medium enterprises are included in the priority sector. All scheduled banks are required to open separate branches to specialize the financing of these industries. So in the small scale industry, na வந்துட்டு மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் இவங்கெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி செக்டார் கீழே வந்துருவாங்க, லைக் அக்ரிகல்ச்சர் மாதிரியே. ஸோ எல்லா ஷெட்யூல்ட் பேங்க்குமே வந்துட்டு ஒரு செப்ரேட் பிரான்ச் வந்து வச்சுருக்கணும் ஃபார் ஃபினான்சிங், இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட், ஃபெசிலிட்டேட் ஃபாரின் ட்ரேட். ஆர்பிஐ ஹேஸ் சிம்பிளிஃபைட் த ரூல்ஸ் ஃபார் கிரெடிட் டு எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபாரின் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு சிம்பிளிஃபைடு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ, த்ரூ விச் தே கேன் நவ் கெட் லோன் லாங் டேர்ம் அட்வான்சஸ் ஃப்ரம் பேங்க். அட்வான்சஸ்னால் லோன், அதான் லாங் டேர்ம் லோன் வந்து அவங்க வாங்கிக்க முடியும் இந்த ஃபாரின் ட்ரேடர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ். நெக்ஸ்ட், சப்போர்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார். கோஆப்ரேட்டிவ் செக்டாருக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பை ரிலாக்ஸிங் ரூல்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் இன்டைரக்ட் ஃபினான்ஸ். ஸோ ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக ஃபினான்ஸ் கொடுக்கணும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இன்டைரக்டாக ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து அவங்க பண்ணுறாங்க. அண்ட் த ருப்பி சிம்பிள் வாஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஆர்எஸ். ஸோ இப்போ வந்து ருப்பி சிம்பிள் வந்து ஆர்எஸ் கிடையாது, இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். 2010 வந்துட்டு இது மாறிடுச்சு. திஸ் பிகம் நெசசரி சின்ஸ் அதர் கண்ட்ரீஸ், இந்தோனேஷியா, மொரீஷியஸ், நேபாள், Pakistan and Seychelles also called their currency rupee. Among global currency, Indian rupee is given the code. Global level எந்த கரன்சிக்குமே வந்து கோடு கொடுக்கல, ஆனால் இந்தியன் ருப்பி பொறுத்த வரைக்கும் கோட் கொடுத்துருக்காங்க. அது கோட் வந்து INR பை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இது யார் கொடுத்தா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அப்படி அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த INR கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பார்த்து இந்த லெசன் வந்து முடிச்சிடலாம். ஆர்பிஐ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க் இன் வேர்ல்டு லெவலில் ஆர்பிஐ தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க். RBI took proactive measures during global economic slowdown in 2008-9. ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன் வீழ்ச்சி வரும்போது 2018-9 அந்த பீரியடில் வந்து ஒரு வீழ்ச்சி வந்துச்சு எக்கனாமிக்கலாக. அப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெஷர் வந்து எடுத்தாங்க, ப்ரோஆக்டிவ் மெஷர் டு சேவ் இந்தியன் எக்கானமி. Next, in National Bank for Agriculture and Rural Development, NABARD was once a subsidiary of RBI. RBIயோட சப்சிடரியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பேங்க், அதுவும் சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐயாக இருக்கிறது. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் இட்ஸ் கைண்ட்ஸ் இன் த என்டையர் வேர்ல்டு. உலகத்திலே இதுதான் வந்து
முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The demonetization in 2016-17 was a grand success because of the leadership role of RBI. ஸோ 2016-17 டிமானிட்டைஸ் ஆச்சு இல்லையா, 500,000 ருபீஸ்லாம் வந்துட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி வந்த அந்த டிமானிட்டைசேஷன் ரூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். அது எதனால அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லீடர்ஷிப் ரோல் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐ எடுத்துக்கிட்ட ஒரு லீடர்ஷிப் ரோல்னால தான் இது வந்து சாத்தியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன் இந்த 2 ஃபங்க்ஷனையும் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் more videos. Thank you guys. Have a happy day.